ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே குறைந்த பொருட்களை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரோட்டு கடைகள் எல்லாம் சாப்பிடக்கூடிய சில்லி மாதிரியே கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா மட்டும் அதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர். ஸோ இது சும்மா ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துடலாம். ஸோ நம்ம முட்டை சேர்த்து செய்யும்போது சிக்கன் 65ல் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தேன். நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபர்ஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. முட்டையோட சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் இது மாதிரி தெளித்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா தயாராகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் இது சிக்கனில் நல்லா கோட் ஆகும். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ சிக்கனை ரொம்பவே பெருசாக கட் பண்ணி வாங்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரும். ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா மசாலா உள்ளே இறங்காது. அப்புறம் நமக்கு பொரியறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கும். இப்போ சிக்கன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி இப்போ நல்லா கலந்தாச்சு. மசாலா பொருளெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். மசாலாவிலேயே நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் போல் சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்தது இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்க வேண்டாம், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை உடனே கலந்து விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுறலாம். இதே மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரும். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஹையில் இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே சிக்கன் சரி வர வெந்திருக்காது. பாருங்கள், இப்போ சிக்கன் 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே காரமாராக விட்டுடாதீங்க, உள்ளே சிக்கன் ஹார்ட் ஆகிடும். இந்தளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்குச்சு அப்படின்னாலே போதும். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸோட ஒன்றா சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் 65 ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் மேலே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.